கரூர் நாடாளுமன்ற தொகுதி மக்களின் பேரன்போடும் பேராதரவோடும் இரண்டாவது முறையாக நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு ஓராண்டு செயல்பாட்டு அறிக்கை அதை வெளியிடலாம் அப்படின்னு இன்னைக்கு இங்க வேடசந்தூர்ல வெளியிடுறோம். அது செஞ்ச பணிகள் பத்தி நான் சொல்லிடுறேன். ஒன்றிய அரசாங்கத்தினுடைய அமைச்சர்கள் மற்றும் உயர் அதிகாரிகள் ஒரு 17 பேரை சந்திச்சு 96 கோரிக்கைகள் வச்சிருக்கோம். அது 29 கோரிக்கைகளை ஏத்திருக்காங்க. அதுல ரயில் சேவை மேம்பாலங்கள், அது ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல 13 கோரிக்கைகள் ஏற்கப்பட்டிருக்கிறது. அதே போல கல்விக்கு ஒரு அதிக முயற்சி நம்ம பண்ணியிருக்கோம். இந்தியாலேயே இந்த முறை கல்விக்கு அதிக நிதி ஒதுக்கீடு செய்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பெருமை நமக்கு தான் கிடைச்சிருக்கு. இந்த முறையும் நாடாளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியில 57% நிதியை நம்ம கல்விக்கு தான் கொடுத்திருக்கோம். இன்றைக்கும் தமிழ்நாட்டுல ஏதாவது செஞ்சிட முடியாதா அப்படின்னு அவங்க எல்லா முயற்சிகளையும் பண்றாங்க. அமலாக்கத்துறையில இருந்து ஆரம்பிச்சு கூட்டணி கட்சிகளை ஒரு கையை ஒடிக்கிற வேலை வரைக்கும் எல்லாமே செய்யறாங்க. அதனால RSS பாஜகங்கிறது எப்பவுமே கூட்டணி கட்சிகளை கபலீகரம் பண்ணிடும். அவங்க எந்த ஊர்ல எந்த மாநிலத்திலையும் ஒரு கூட்டணி கட்சியோட சேர்ந்து ஆட்சி அமைச்சாங்கன்னா அதுதான் அந்த கூட்டணி கட்சிக்கு தனித்து சந்திக்கிற வலிமையோடு சந்திக்கிற இறுதி தேர்தலா இருக்கு. இதுதான் வரலாறு. அது பாமகவா இருந்தாலும் சரி, அதிமுகவா இருந்தாலும் சரி, அவங்க பாஜக கூட்டணிக்கு போனாங்கன்னா அவங்க தனிப்பட்ட முறையில் ஒரு உறுதியா சந்திக்கிற இறுதியான தேர்தல் இதாத்தான்.